அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ண போற ஓப்பன் புக் எக்ஸாமுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். நீங்க ஆன்லைன்ல கொஸ்டின் பேப்பரை ரிசீவ் பண்றதுக்கும் ஆன்சர் ஸ்கிரிப்டை சப்மிட் பண்றதுக்கும் உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் வந்து உங்க காலேஜ்ல கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்களா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிங்க. இதை நீங்க ப்ராப்பரா செக் பண்றதுக்கு உங்க ஹால் டிக்கெட்ல இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க்ல நீங்க கரெக்டா ஜாயின் ஆகிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணீங்க. ஒருவேளை உங்களுக்கு அரியர் எக்ஸாம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான செப்பரேட் ஏதாவது கூகுள் கிளாஸ் ரூம் கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுலயும் நீங்க ப்ராப்பரா ஜாயின் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுங்க. ஹால் டிக்கெட் இப்போ உங்க கையில ஹார்ட் காப்பியா இருக்கலாம், அல்லது அந்த ஹால் டிக்கெட்டை நீங்க இந்த ஸ்டூடெண்ட் லாகின்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவதா, நீங்க இந்த எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து Annexure 1 and 2, A4 sheets, stationery items, postal cover, proper study material. இதுல Annexure 1 and 2 பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த 1 page PDF டாக்குமெண்ட்டை நீங்க ஆல்ரெடி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கணும். இந்த பர்டிகுலர் பார்ட்டை நீங்க அடித்தல் திருத்தல் இல்லாம ஃபில்அப் பண்ணிருக்கணும். இத ஒவ்வொரு எக்ஸாமினுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டோடைய ஃபர்ஸ்ட் ஷீட்டா நீங்க இதை அட்டாச் பண்ணிருக்கணும். இதுல நீங்க உங்க ரிஜிஸ்டர் நம்பர் நீங்க தப்பா எழுதியிருந்தாலோ அல்லது அந்த நம்பர் புரியாதபடிக்கு எழுதியிருந்தாலும் உங்களுடைய பேப்பர் வந்து வேல்யூவேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க, மால்பிராக்டிஸா கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பார்ட்டை நீங்க ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்து கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணிடுங்க. இதை ஆல்ரெடி நீங்க ஃபில் பண்ணி வச்சிருக்கலாம். Annexure 2-வை இதே மாதிரி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணும்போது போஸ்டல் கவர்ல நீங்க ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த Annexure 2 ஒட்டி இருக்கிற அந்த போஸ்டல் கவர்ல நீங்க மேக்சிமம் 8 ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்க வைக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த Annexure 2ல கொடுத்துருக்காங்க. போன செமஸ்டர்ல நடந்த எக்ஸாமினேஷன்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி போஸ்டல் கவர்ல நீங்க ஆன்சர் ஸ்கிரிப்டை சென்ட் பண்ணிருப்பீங்க. இந்த வாட்டி நீங்க ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சீங்கன்னா அந்த வீக்கெண்ட்ல மட்டும் நீங்க எல்லா ஆன்சர் ஸ்கிரிப்டையும் ஒன்னா சேர்த்து ஒரே கவர்ல நீங்க சென்ட் பண்ணலாம். இப்படி சென்ட் பண்ணும்போது மேக்சிமம் 8 சப்ஜெக்ட் நீங்க ஒரே கவர்ல வச்சு நீங்க சென்ட் பண்ணலாம். ஸோ வீக் எண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாட்டர்டே டு ஃப்ரைடே. ஸோ இந்த நாளுக்குள்ள நீங்க என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ அது எல்லாத்தோட ஆன்சர் ஸ்கிரிப்டையும் சேர்த்து நீங்க ஒரே கவர்ல நீங்க சென்ட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க February 1ஆம் தேதி ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, தென் 4th அன்னைக்கு இன்னொரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த 2 எக்ஸாமினுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டையும் ஒன்னா சேர்த்து நீங்க ஃப்ரைடே ஈவினிங் நீங்க ஒரே கவர்ல சென்ட் பண்ணா போதும். அந்த ஒரே கவருக்கான அந்த டீட்டெயில் தான் நீங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பீங்க. அப்போ நீங்க 2 சப்ஜெக்டுக்கான டீட்டெயிலை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி ஒருவேளை நீங்க ஃப்ரைடே ஒரு எக்ஸாமும் சாட்டர்டே ஒரு எக்ஸாமும் எழுதுறீங்கன்னா இந்த வீக்குக்கு மட்டும்தான் நீங்க ஒரு கவர் யூஸ் பண்ணணும். இந்த சாட்டர்டே டு நெக்ஸ்ட் வீக்ல நீங்க எழுத போற எக்ஸாம் எல்லாத்தையும் சேர்த்து நீங்க அடுத்த கவர்ல நீங்க தனியா செப்பரேட்டா அனுப்ப வேண்டியிருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃப்ரைடே ஈவினிங்கும் நீங்க வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷனுக்கான அந்த ஹார்ட் காப்பியை நீங்க கலெக்டிவா நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா போதும். ஸோ இந்த Annexure 1, Annexure 2-வை ஆல்ரெடி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கணும். எத்தனை காப்பி Annexure 1 எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை எக்ஸாம் எழுத போறீங்களோ அதுக்கு மேல கொஞ்சம் எக்ஸஸா நீங்க Annexure 1 பிரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுங்க. சப்போஸ் அதை நீங்க ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை அடித்தல் திருத்தலோடு எழுதக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்க ஃப்ரெஷ்ஷான ஒரு Annexure 1ல திரும்ப நீங்க நீட்டா எழுதி அதை உங்க ஆன்சர் ஸ்கிரிப்டோட அட்டாச் பண்ணி அனுப்பணும். Annexure உடைய செகண்ட் பேஜ் வந்து பிளாங்கா தான் இருக்கணும். நீங்க அதை ஸ்ட்ரைக் அவுட்டும் பண்ண வேண்டாம். அதுல எந்த ஒரு கண்டென்ட்டும் நீங்க எழுதக்கூடாது. இந்த 2 Annexure-ஐயும் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததா உங்களுக்கு தேவையான A4 ஷீட்ஸை நீங்க ப்ரியாரா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுங்க. அந்த A4 ஷீட் வந்து உங்களுக்கு மேக்சிமம் 30 பேஜஸ் எழுத போறீங்க, அதாவது 15 ஷீட்ஸ் தேவைப்படும். ஸோ 2 பக்கமும் நீங்க யூஸ் பண்ணி நீங்க எழுதலாம். அந்த ஒவ்வொரு A4 ஷீட்டுடைய ஹெடர்லையும் நீங்க 4 இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ரிஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், சப்ஜெக்ட் கோட் அண்ட் சப்ஜெக்ட் நேம், தென் அதனுடைய ஃபூட்டர்ல டேட், பேஜ் நம்பர் அண்ட் உங்களுடைய சிக்னேச்சர். இது ஒவ்வொரு பேஜ்லயுமே கண்டிப்பா இருக்கணும். ஸோ எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட்னா உங்களுடைய ஹெடர் ஃபூட்டர் இன்ஃபர்மேஷனை நீங்க இது மாதிரி ஃபில்அப் பண்ணிருக்கலாம். அடுத்ததா உங்க எக்ஸாமினேஷனுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸை நீங்க ப்ரிப்பேர்டா வச்சுங்க. நெக்ஸ்ட் உங்க எக்ஸாமினேஷன் ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கு தேவையான போஸ்டல் கவரை ப்ரியாரா வாங்கி வச்சுங்க. நார்மல் போஸ்டல் கவர் யூஸ் பண்றதுக்கு பதிலாக கிளாத் போஸ்டல் கவர் யூஸ் பண்ணுங்க. இந்த கிளாத் லைன்டு போஸ்டல் கவர்ன்றது
உங்களுடைய ஒரு வாரத்துக்கான எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸை சென்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு சைஸ்ல எந்த சைஸ் வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் வீக்ல உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் அல்லது 2 எக்ஸாம் இருந்துச்சுன்னா நீங்க நார்மல் A4 கிளாத் போஸ்டல் கவர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல நிறைய பேப்பர்ஸ் போகுதுன்னா தென் அதை விட சைஸ் அதிகமா இருக்கிற கிளாத் போஸ்டல் கவரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸை உங்ககிட்ட எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. நீங்க எக்ஸாம் எழுதுற அந்த டைம் வந்து 3 ஹவர்ஸ் தான். ஸோ அந்த 3 ஹவர்ஸை நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ ஒரு பர்டிகுலர் கொஸ்டினுக்கான ஆன்சரை அந்த டைம்ல தேடுறதுக்கான மெட்டீரியலுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸாமினேஷன் அந்த சப்ஜெக்டுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து உங்ககிட்ட எப்பவுமே அவைலபிளா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இப்போ சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நீங்க எக்ஸாமினேஷனே எழுத ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாமினேஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு சீக்வன்ஸா நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் கோட் சப்ஜெக்ட் நேம் அது வந்து ஹால் டிக்கெட்டோட ஒத்து போதான்னு பார்த்து அன்னைக்கு எக்ஸாமுக்கான கரெக்டான எக்ஸாம் தானா அப்படின்றத கரெக்டா செக் பண்ணீங்க. தென் உங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூம் வழியா உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை நீங்க ரிசீவ் பண்ணுங்க. அப்படி ரிசீவ் பண்ற கொஸ்டின் பேப்பர் கரெக்டான கொஸ்டின் பேப்பர் தானா, அதனுடைய சப்ஜெக்ட் கோட் சப்ஜெக்ட் நேம் கரெக்டான்றத திரும்ப ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணுங்க. நீங்க உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை கூகுள் கிளாஸ் ரூம் வழியா மட்டும்தான் நீங்க ரிசீவ் பண்ணணும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வழியா நீங்க ரிசீவ் பண்ணிட்டு கடைசியா நீங்க அப்லோட் பண்ணும்போது கூகுள் கிளாஸ் ரூம் உள்ள லாகின் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே நீங்க உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல உங்களுடைய லாகின் வழியா மட்டும்தான் நீங்க ரிசீவ் பண்ணணும். நீங்க இப்போ எக்ஸாமினேஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஹெடர் ஃபூட்டர் போட்ட ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற ஆன்சர் ஷீட்ல நீங்க இப்போ எக்ஸாமினேஷன் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. ஆஃப்டர் 3 ஹவர்ஸ் நீங்க உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை சாஃப்ட் காப்பியா மாத்தி உங்களுடைய Annexure 1 அட்டாச் பண்ணி சிங்கிள் PDF மாத்தி உங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூம்ல எந்த லிங்க் வழியா நீங்க ரிசீவ் பண்ணீங்களோ அந்த கூகுள் கிளாஸ் ரூம் அதே லிங்க்ல நீங்க உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்க சென்ட் பண்ணிடணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா கொஸ்டின் பேப்பரை ப்ராப்பரா கூகுள் கிளாஸ் ரூம் வழியா வாங்காம லாஸ்ட் மினிட்ல கூகுள் கிளாஸ் ரூம் வழியா சென்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த டைம்ல உங்களால உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய அந்த எக்ஸாமினேஷன் வந்து ஆப்சண்டா வந்து உங்களுக்கு மார்க் ஆயிடும். ஸோ நீங்க ஸ்டார்டிங்ல கொஸ்டின் பேப்பரை ப்ராப்பரா ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நீங்க அதை உங்க காலேஜுக்கு நீங்க இன்டிமேட் பண்ணீங்கன்னா நீங்க இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை சென்ட் பண்றதுக்குள்ள அந்த எரரை சார்ட் அவுட் பண்ணிட சான்சஸ் இருக்கு. உதாரணத்துக்கு உங்களுடைய மெயில் ஐடி ப்ராப்பரா அட்டாச் ஆயிருக்காது, மேபி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கலாம், அல்லது நீங்க மொபைல் போன் மேபி சேஞ்ச் பண்ணிருப்பீங்க, அதுல அந்த கூகுள் லாகின் வந்து வேற லாகினா இருக்கலாம். ஸோ அதனால உங்களால இந்த கூகுள் கிளாஸ் ரூம்குள்ள அட்டாச் பண்ண முடியாம போகலாம். ஸோ ஒரு வாரம் நீங்க ப்ராப்பரா எக்ஸாம் அட்டன் பண்ணிருப்பீங்க, அடுத்த வாரம் வந்து ஏதாவது ஃபோன் நம்பரோ அல்லது கூகுள் லாகின் ஐடியோ உங்க போன்ல ஏதாவது சேஞ்ச் ஆயிருந்தாலும் உங்களால ப்ராப்பரா அந்த உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை சென்ட் பண்ண முடியாது, சப்மிட் பண்ண முடியாது. ஸோ அதை செக் பண்றதுக்காக நீங்க உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை நீங்க ப்ராப்பரான அந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல இருந்து மட்டும்தான் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க எழுத ஆரம்பிக்கணும். கடைசியா நீங்க எழுதின அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை சேர்த்து வச்சு ஒவ்வொரு வீக்கெண்டும் அதாவது ஃப்ரைடே ஈவினிங் நீங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கவர்ல நீங்க காலேஜுக்கு சென்ட் பண்ணுங்க. A4 ஷீட்ல நீங்க ஆன்சர் பண்ணும்போது மேக்ஸிமம் 30 பேஜஸ் இருக்கு. அந்த 30 பேஜஸையும் நீங்க ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. நீங்க அந்த 15 A4 ஷீட்ஸ் இதுக்காக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். 2 சைடும் நீங்க யூஸ் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா ஒரு 10 பேஜஸ் மட்டும் தான் எழுதுறாங்க, ரொம்ப ஷார்ட்டா எழுதுறாங்க. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணாம 30 பேஜஸையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி பிளாங்க் பேஜஸ் வந்து நடுவுல வந்துச்சுன்னா சிலர் என்ன பண்றாங்கன்னா ஒரு பிக் கொஸ்டின் எழுதும் போது அதுக்கான ஆன்சர் கிடைக்கலன்னா அதுக்கான இடம் விட்டுட்டு மீதி எழுத ஆரம்பிக்கிறாங்க. டைம் பத்தாம போகும்போது அந்த பிளாங்க் ஸ்பேஸ் அப்படியே விட்டுறாங்க. ஸோ பிளாங்க் ஸ்பேசஸ் எதுவும் இருக்கக்கூடாது. நீங்க ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிளாங்க் ஸ்பேசஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணணும். உங்களுடைய ஆன்சர்ஸை தெளிவா ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. உங்களுடைய என்டையர் 3 ஹவர்ஸை எஃபெக்டிவா யூஸ் பண்ணீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா 9:30க்கு எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்குதுன்னா அவங்க வந்து ஒரு 11:30க்கு தான் எழுதவே ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு லேக் ஆஃப் மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல் கையில இல்லாம போன ரீசனா இருக்கலாம். ஸோ வாட் எவர் த ரீசன்ஸ் 9:30க்கு நீங்க எக்ஸாமினேஷன் ப்ராப்பரா ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதே மாதிரி 12:30க்கு நீங்க ப்ராப்பரா ஆன்சர் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸ்டூடெண்ட் பண்ற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்டா எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி 12:30க்கு அப்புறம் எழுதுறதை ஸ்டாப் பண்ணிட்டு அப்லோட் பண்ற அந்த ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கணும்.
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 1:30 வரைக்கும் டைம் இருக்கிறதால 1 hour டைம் இருக்கிறதால லாஸ்ட் மினிட் வரைக்கும் எழுதிட்டு லாஸ்ட் 1 minute அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூஸ் அல்லது ஃபோன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களால் அப்லோட் பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க லாஸ்ட் டைம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராப்பரான டைமில் இந்த 3 hours எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட் 1 hourல நீங்கள் ப்ராப்பராக அதை சப்மிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்கள் உங்களுடைய எக்ஸாமினேஷன்ல கிராஃப் ஷீட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதை உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டோடைய கடைசி பேஜ்ல நீங்க அதை அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க ஸ்கேன் பண்ணும்போது Annexure 1, ஆன்சர் ஸ்கிரிப்ட், தென் கிராஃப்ஸ், இது நீங்க இந்த ஆர்டர்ல நீங்க ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த 30 pages ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ன்றது எக்ஸ்க்ளூடிங் Annexure அண்ட் நீங்க அடிஷனலா ஆட் பண்ண போற அந்த கிராஃப் ஷீட்ஸ். அடுத்ததா உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை ஸ்கேன் பண்ணும்போது உங்களுடைய ஃபில் பண்ண அனெக்சரையும் சேர்த்து நீங்க ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். அனெக்சர் பேஜ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பேஜா வைக்க வேண்டியிருக்கும். அனெக்சர் பேஜ் இல்லாம தான் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து 30 pages கவுண்ட். நீங்க ஸ்கேன் பண்ண அந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் ஒரே சிங்கிள் ஃபைலா கன்வெர்ட் பண்ணுங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது அதனுடைய ஃபைல் சைஸை செக் பண்ணுங்க. ஃபைல் சைஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஃபைல் சைஸ் வந்து ஒரு 10 MB இருக்கிற மாதிரி பார்த்துங்க. நார்மலா ஒரு 30 pages இருக்கிற டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணீங்கன்னா 10 MB தான் வரும். ஸோ நீங்க ப்ராப்பரான அந்த ஸ்கேனர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான சைஸ்ல அந்த PDF ஃபைல் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். இதுக்கு நீங்க ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்கேனர் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுங்க. இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிற சாஃப்ட்வேர் மட்டும் இல்ல, உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் கன்வீனியன்ட்டோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணி அது கரெக்டா வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் பேஜ் PDF ஜென்ரேட் ஆகுதா அப்படின்றத என்ஷூர் பண்ணுங்க. அடுத்ததா நீங்க கிரியேட் பண்ண அந்த சிங்கிள் PDF உடைய ஃபைல் நேம் நீங்க சேஞ்ச் பண்ணணும். அந்த ஃபைல் நேம் உடைய ஃபார்மேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் ஹைஃபன் தென் சப்ஜெக்ட் கோட். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்க அந்த ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் 12 digit வரும். தென் அதுக்கப்புறம் ஒரு ஹைஃபன் போடுறீங்க. தென் 6 digitல இருக்கிற உங்களுடைய சப்ஜெக்ட் கோட் அதுல மென்ஷன் பண்ணுறீங்க. டோட்டலா 19 characters வந்து உங்களுக்கு. ஸோ இது மாதிரி தான் உங்களுடைய ஃபைல் நேம் இருக்கணும். இதை நீங்க கரெக்டா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை நீங்க உங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூம்ல சென்ட் பண்ணணும். அப்படி சென்ட் பண்ணும்போது நீங்க எந்த லிங்க்ல இருந்து கொஸ்டின் பேப்பரை நீங்க ரிசீவ் பண்ணீங்களோ கரெக்டா அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க ப்ராப்பரா அதை சப்மிட் பண்ணிக்கணும். அப்படி சப்மிட் பண்றதுக்கான டைமிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் மார்னிங்ல 9:30 to 12:30. ஸோ இதுக்கு ஒரு 5 to 10 minutes முன்னாடி உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூம்ல கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்க 9:30ல இருந்து எக்ஸாமினேஷனை எழுத ஆரம்பிக்கிறீங்க. 12:30க்கு முன்னாடி நீங்க முடிச்சிடணும். தென் இந்த 1 hour உங்களுக்கு அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை ஸ்கேன் பண்ணி அதை கூகுள் கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்றதுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல எப்பவுமே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதாவது 1:20ல இருந்து 1:30ன்றது ஒரு நெட்வொர்க் டிராஃபிக்கான டைம். ஸோ மேக்ஸிமம் முடிச்சுட்டு இமீடியட்டா அதை ஸ்கேன் பண்ணி சிங்கிள் PDF மாத்திட்டு மாத்தின அந்த டாக்குமெண்ட் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டு கரெக்டா எல்லாமே இருக்கான்றதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூகுள் கிளாஸ் ரூம்ல சென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் செஷன்ல உங்களுக்கு 2:30க்குள்ள உங்களுடைய காலேஜுக்கு கொஸ்டின் பேப்பர் ரிசீவ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு 10 minutesக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பரை கூகுள் கிளாஸ் ரூம்ல போஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்க அதை ப்ராப்பரா டவுன்லோட் பண்ணிட்டு 3 hours எக்ஸாம் எழுதிட்டு 6:30க்குள்ள நீங்க அதை அப்லோட் பண்ணிடணும். உங்களுடைய காலேஜ்ல உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே அந்த ப்ராப்பரான டைமுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய அட்டண்டன்ஸை வந்து இமீடியட்டா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அட்டண்டன்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய சாஃப்ட் காப்பியை சென்ட் பண்ற அந்த டைம் வந்து மார்னிங் செஷன்ல 1:30க்கு மேலேயும் ஆஃப்டர்நூன் செஷன்ல 6:30க்கு மேலேயும் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆப்சென்டா மார்க் ஆயிடும். ஸோ அதை வந்து நீங்க எவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை சாஃப்ட் காப்பியா மாத்தி சிங்கிள் PDF மாத்தி ரீநேம் பண்ணி சென்ட் பண்றதை நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை நீங்க பண்ணுங்க. கடைசியா நீங்க உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை காலேஜுக்கு நீங்க சென்ட் பண்ண போறீங்க. அப்படி சென்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த Annexure 1 வந்து ப்ராப்பரா வந்து அட்டாச் ஆயிருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணீங்க. உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டோடைய அந்த 30 pagesையும் இந்த Annexure 1ஐயும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒரு த்ரெட்டால வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும் அதை கட்டியிருக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டாப்லர் பின் போடுறாங்க. ஸோ ஸ்டாப்லர் பின் போறதுல என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை 2 இடத்துல வந்து எவாலுவேட் பண்ணாங்க. ஒன்று வந்து உங்களுடைய காலேஜ்ல ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் அங்க செக் பண்ண சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி வேல்யூவேஷன் டைம்லயும் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்க வந்து பின் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டாப்லர் பின் போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து நிறைய பிரேக் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு.
த்ரெட் போட்டா அந்த ப்ராப்ளம் வரதில்லை. ஸோ அதனால வந்து நீங்க த்ரெட் தான் நீங்க போடணும். ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணாதீங்க. தென் அனெக்சர் 2 வந்து உங்களுடைய போஸ்டல் கவர்ல பேஸ்ட் பண்ணுங்க. நீங்க அந்த போஸ்டல் கவர்ல மோர் தென் ஒன் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு எவ்வளவு நீங்க எக்ஸாம் அட்டென்ட் பண்ணீங்களோ அந்த எக்ஸாமினேஷன் ஆன்சர் ஸ்கிரிப்டை அதுக்கேற்ற சைஸ்ல இருக்கிற போஸ்டல் கவர்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு அனெக்சர் 2 நீங்க பேஸ்ட் பண்ணி நீங்க அனுப்பலாம். இப்படி அனுப்புற அந்த கவரை வந்து நீங்க போஸ்டல்ல மட்டும்தான் அனுப்பணும். டைரக்டா நீங்க கொடுக்க கூடாது. இது மாதிரி போஸ்டல்ல அனுப்பும் போது நார்மல் போஸ்டல்ல அனுப்பாம நீங்க போஸ்ட் அனுப்புனதுக்கான ப்ரூஃப் வச்சிருக்கிற மாதிரி இதுல சொல்லியிருக்கிற ஏதாவது ஒரு போஸ்டல் சர்வீஸை யூஸ் பண்ணுங்க. இந்த ஓபன் புக் டெஸ்ட்ல எதெல்லாம் மால் பிராக்டிஸா ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாஃப்ட் காப்பி சப்மிட் பண்ணும்போது 2-3 சாஃப்ட் காப்பி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை மால் பிராக்டிஸா எடுத்துக்கோங்க. ஸோ சிங்கிள் பிடிஎஃபா மட்டும்தான் அனுப்பணும். இதுல நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சாஃப்ட் காப்பி அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் செக் பண்ணுவாங்க. அப்போ அதுல ஏதாவது பேஜஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாம இருப்பாங்க அல்லது ரிஜிஸ்டர் நம்பர் எழுதாம இருப்பாங்க. இது மாதிரி மிஸ்டேக்ஸ் அப்புறம் கண்டுபிடிச்சு ஒரு 1/2 hour கழிச்சு திரும்ப 2வது ஆன்சர் ஸ்கிரிப்டை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே தரவா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணிட்டு ஒரே ஒரு தடவை தான் நீங்க சிங்கிள் சாஃப்ட் காப்பி மட்டும் தான் நீங்க சென்ட் பண்ணணும். அதுக்கு மேல வந்துச்சுன்னா அதை மால் பிராக்டிஸா எடுத்துப்பாங்க. 2வது, உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்ல தான் நீங்க எக்ஸாமினேஷன் எழுதிருக்கணும். இது 2 இடத்துல செக் பண்ணுவாங்க. நீங்க ஹார்ட் காப்பி காலேஜுக்கு சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா காலேஜ் அதை ரிசீவ் பண்ணி உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் உங்களுடைய சாஃப்ட் காப்பி மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. இப்படி மேட்ச் ஆகலாம் அங்கேயே மால் பிராக்டிஸ் புக் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அதுலயும் வந்து ஸ்கிப் ஆகி போச்சுன்னா வேல்யூவேஷன் டைம்ல ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய பேப்பரை வந்து வேல்யூவேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் மோர் தென் ஒன் ஹேண்ட் ரைட்டிங்கா டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு மால் பிராக்டிஸா போயிடும். ஸோ உங்களுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல அந்த டைம்ல நீங்க எக்ஸாமினேஷன் எழுதணும். தென் எந்த பிரிண்டட் காப்பியும் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல வைக்கக்கூடாது. இது எல்லாமே உங்களுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல கிரியேட் பண்ண விஷயமா இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் ஆன்சரை தவிர தேவையில்லாத விஷயங்கள் எதையும் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல நீங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கரெக்டா இருக்கணும். அதுல அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. தவறான ரிஜிஸ்டர் நம்பர் நீங்க எழுதிருந்தீங்கன்னா அல்லது சப்ஜெக்ட் கோட் எழுதிருந்தீங்கன்னா அதுவும் மால் பிராக்டிஸ். அதாவது உங்களுடைய வேல்யூவேஷனுக்கு அதை எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்க போஸ்டல்ல மட்டும்தான் அனுப்பணும். காலேஜ்ல வந்து டைரக்டா கொடுக்க கூடாது. கடைசியா நீங்க சாஃப்ட் காப்பி சென்ட் பண்ணாம வெறும் ஹார்ட் காப்பி மட்டும் சென்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதுவும் உங்களுடைய வேல்யூவேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. சாஃப்ட் காப்பி சென்ட் பண்ணும்போது ப்ராப்பரான அந்த டைமுக்குள்ள சென்ட் பண்ணி இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய ஹார்ட் காப்பி வந்து வேல்யூவேஷனுக்கு எடுத்துக்குவாங்க. இந்த வீடியோல சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல query பண்ணுங்க. அதுக்கான ஆன்சர்ஸை நான் வந்து போஸ்ட் பண்றேன். ஆல் தி பெஸ்ட்.